ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Meawcooking. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Meawcooking. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டையை வச்சு ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஸ்பானிஷ் ஆம்லேட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகுத்தூள், சோயா சாஸ், மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய். வாங்க ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்ததில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயமும் கிழங்கும் நல்லா பொன்னிறமாக வர வரை வதக்கிக்கோங்க. அஞ்சு முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம், 2 கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு கிழங்க இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வேகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஜூஸியாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச 5 முட்டையும் உடச்சி இதில் நான் சேர்த்துட்டேன். அடுத்து முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாட்டினா ஃபோக் வச்சு கூட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலஸ்ட்ரால்னு நினைக்கிறவங்க மஞ்சக்கரு 3 சேர்த்துக்கோங்க, வெள்ளைக்கரு 5 சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததில் வதக்கின வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயம் உருளைக்கிழங்கு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க.
இப்போ இதை ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இதை இப்படி பரட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதை பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இதை இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஸ்பானிஷ் ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஸ்பானிஷ் ஆம்லேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.